சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற அதிமுகவுடைய வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு பெற்ற வேட்பாளராக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளராக, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளராக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் ரெட்டலை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தை நான் ஆலமரத்துப்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் இறைவனை வணங்கிவிட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆசீர்வாதத்துடன், அவருடைய ஆசியுடன், கடவுளுடைய ஆசியுடன் இந்த ஊர் பொதுமக்கள், இந்த ஊருடைய இளைஞருடைய ஆதரவோடு உங்களுடைய வரவேற்பை பெற்றுக்கொண்டு நான் உங்களை சந்தித்து இரட்டலைக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன். நான் 10 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றியவன். என்னுடைய நடைமுறை செயல்முறை உங்களுக்கு தெரியும். நான் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய இயல்பான குணம் கொண்டவன். என்னிடத்திலே எல்லா சமுதாயத்தினுடைய மக்களும் இருக்கின்றார்கள். நான் ஆலமரத்துப்பட்டியினுடைய கிராமத்திற்கென்று பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்கான நகல்கள் எல்லாம் எடுத்து தேர்தலுக்கு முதல் நாள் நான் கொடுக்கின்றேன். இங்க இருக்கின்ற பள்ளியை கூட தரம் உயர்த்தியது நான் தான், தரம் உயர்த்தி கொடுத்தேன். ஆலமரத்துப்பட்டி இன்றைக்கு ஒரு குக்கிராமமாக இருந்த ஆலமரத்துப்பட்டி இன்றைக்கு ஒரு டவுன்ஷிப் மாதிரி மிகப்பெரிய ஒரு கிராமமாக வளர்ந்திருக்கின்றது. இங்கே வாக்குகளும் அதிகமாக இருக்கிறது, வாக்களிப்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். எனக்கு வாக்களிப்பவர்களும் 100% இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற சமுதாய தலைவர்கள், பெரியவர்கள், இந்த ஆலமரத்துப்பட்டியினுடைய கம்மோர் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய உறவுமுறை தலைவர்கள் என்னை என் இல்லத்தில் வந்து சந்தித்து ஆதரவு தெரிவித்து எங்கள் ஊரினுடைய பதிவாகின்ற 95% வாக்குகள் அதிமுகவுக்கு உங்களுக்கு தான் விழும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தார்கள். அந்த நம்பிக்கை இங்கே வருகின்ற பொழுது நீங்கள் வரவேற்ற அந்த மலர்ச்சியான முகம், என்னை வரவேற்று ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு அழைத்து சென்று அங்கே அந்த பெருமாளை தரிசிக்க நீங்கள் என்னை அனுமதித்து அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து, பெருமாள் சன்னதியை, கருவறையை சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்து, அருளோடு வந்து உங்களிடத்திலே பேசுகின்றேன். ஆசீர்வாதத்தோடு வந்து உங்களிடத்திலே பேசுகிறேன். ஆலமரத்துப்பட்டியினுடைய பூத்துக்கள் எண்ணுகின்ற பொழுது ஒட்டுமொத்த ஓட்டுகளும் அதிமுகவுக்கு விழுந்தது என்ற வரலாற்றை உருவாக்குங்கள். இரட்டை இலைக்கு வாக்குகள் அளியுங்கள். நீங்கள் எல்லாம் விவசாயம் செய்து பிறருடைய வாழ்க்கையை உயர்வதற்காக பாடுபடக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். என்னோடு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலார் உங்கள் உறவினர்கள். நீங்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களையும் அரவணைத்து ஓட்டுகளை வாங்க உங்களால் முடியும். ஆகவே இங்கே வாழ்கின்ற எல்லா சமுதாய மக்களிடத்திலும் பேசி அவர்களது வாக்குகளையும் பெற்று இரட்டைலைக்கு கிடைப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். என்னோடு படித்தவர்கள், என்னோடு பழகியவர்கள், என்னோடு பழகிக் கொண்டு இருப்பவர்கள், என்னை அறிந்தவர்கள், நான் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே எனக்கு தெரியும். ஆலமரத்துப்பட்டி என்பது எனக்கு புதிதல்ல. இங்கே பல நாட்கள் வந்து தங்கி உங்களோடு பேசியிருக்கின்றேன், பழகி இருக்கின்றேன். இந்த வழியிலே செல்கின்ற நேரத்தில் கூட இங்கே காரை நிறுத்தி யாராவது அழைத்து பேசி சென்று விடுவேன். அந்த அளவுக்கு என்னை மதிக்கின்ற ஒரு கிராமங்களில் ஒன்று ஆலமரத்துப்பட்டி. உங்களை நம்பி உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் சகோதரனாக உங்களிடத்திலே கரங்குப்பி கைகுப்பி இரட்டலைக்கு வாக்கு கேட்கிறேன். எனக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அன்பான ஆதரவு தேடி வந்திருக்கின்றேன். 10 ஆண்டுகள் என்னை எம்எல்ஏ ஆக்கி, அமைச்சராக்கி அழகு பார்த்த பகுதி மக்கள் நீங்கள். நார்னாவரம் புதூர் என்று சொன்னாலே ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வாக்களித்த பூமி, இரட்டை இலைக்காக வாக்களித்த மக்கள் நீங்கள்.
காலங்காலமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் இன்றைக்கும் அதிமுகவுக்கு எடப்பாடியார் தலைமைக்கு வாக்களிக்கின்ற மக்கள் நீங்கள். உங்களிடத்திலே சிவகாசி தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளராக கேடி ராஜேந்திர பாலாஜியாக நான் போட்டியிடுகின்றேன். உங்களிடத்தில் ரெட்டலைக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன். எனக்கு அதிகமான ஓட்டுகள் ரெட்டலைக்கு வாக்குகள் அளித்து வித்தியாசமான ஆயிரக்கணக்கான வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திமுக ஆட்சியுடைய அவலங்கள் உங்களுக்கு தெரியும். வீட்டு வரி ஏற்றியாச்சு, சொத்து வரி ஏற்றியாச்சு, மின்சார கட்டணத்தையும் ஏற்றியாச்சு, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. 1000 ரூபாய் வீட்டுக்கு 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய திமுக ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை ஆயிரம் ரூபாயை விலையேற்றத்தை பண்ணியிருக்கிறார்கள். 30,000 ரூபாய் குடும்பத்துக்கு வருமான செலவு என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது. அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிய ஆட்சி திமுக ஆட்சி. அதிமுக ஆண்ட பொழுது, அம்மா ஆண்ட பொழுது, எடப்பாடியார் ஆண்ட பொழுது இதுபோல் விலைவாசி உயர்வு இருந்ததா? வீட்டு வரி எல்லாம் இப்படி கூட்டினார்களா? மின்சார கட்டணத்தை கூட்டினார்களா? சொத்து வரியை கூட்டினார்களா? கொரோனா வந்த காலத்தில் கூட கொரோனாவில் மக்களை பாதிக்காமல் அவர்களை பாதுகாத்த அரசு தான் அதிமுக அரசு. நான் அமைச்சராக இருந்த பொழுது 10 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டேன். இந்த நாரணாவரம் புதூர் பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த பகுதிகளுக்கெல்லாம் சாலைகளை முதலில் போட்டு அமைத்து கொடுத்து ஆலமரத்துப்பட்டி, செங்கலப்பட்டி, திருத்தங்கள் போன்ற பகுதிகளுக்கு இங்கே இருக்கின்ற சிவகாசி இணைப்பு சாலை இவைகளெல்லாம் போட்டு முதலில் போட்டு தார் சாலை ஆக்கியது நான் தான். இன்றைக்கு அந்த தார் சாலைகளை கூட இவர்களால் பராமரிக்க முடியவில்லை. தாமிரபரணி தண்ணீரை கிராமம் முழுக்க கொண்டு வந்து கொடுத்தது நான் தான். அதிமுக ஆட்சியில் அம்மாவிடத்தில் சொல்லி எல்லா கிராமங்களுக்கும் தாமிரபரணி மானூர் திட்டத்தின் மூலமாக தாமிரபரணி தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த தண்ணீரை கூட இவர்களால் ஒழுங்காக விநியோகம் செய்ய முடியவில்லை, திறந்து விட முடியவில்லை. ஆங்காங்கு கேட்டுவாழ் உடைந்து தண்ணீர் வீணாகி கொண்டிருக்கிறது. தடுப்பதற்கு திமுக அரசு துப்பில்லை. ஆகவே வாக்காளர்களே, பெரியோர்களே, கடைக்கோடியில் வாழ்கின்ற விவசாயி முதல் மேல்மட்டத்தில் வாழ்கின்ற படித்த வேலையில் இருக்கக்கூடியவர் வரை அத்தனை பேரும் கஷ்டப்படுகிறார்கள். உழைப்பவர்கள், உழைப்பாளிகள், தொழிலாளிகள், நெசவாளிகள், பட்டாசு தொழிலாளிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. திமுக ஆட்சி ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி. ஸ்டாலின் குடும்பம் இன்னைக்கு 1 லட்சம் கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கு. அத்தனையும் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்கு. அதிமுகவுடைய அமைச்சருடைய சொத்துக்களையும் பாருங்கள். எங்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு போட்டார்கள். அதிமுகவை முடக்க நினைத்தார்கள். அதிமுகவை அழிக்க நினைத்தது திமுக. ஸ்டாலின் அதிமுக கட்சியை இருக்கக்கூடாது நினைச்சது. இன்னைக்கு முடிஞ்சதா? இன்னைக்கு திமுக கட்சிக்கு ஓட்டு இல்லை என்ற நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளை வீட்டுக்கு வருவதற்கு பயந்து வர வேண்டிய காலம் இருக்கிறது. கல்லூரிக்கு அனுப்புகின்ற பிள்ளைகளை பெற்றோர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. எல்லாத்திலும் பிரச்சனை. பாலியல், பெண்கள் பாலியல் துன்புறுத்தப்படுகிறார்கள். ரவுடிசம், கஞ்சா, போதை கலாச்சாரம் அத்தனையும் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுது. எங்க பார்த்தாலும் போதை. டாஸ்மாக் கடை அங்கொன்று இங்கு இருந்தது அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடை, எங்கு பார்த்தாலும் பார். இவர்கள் தடுக்கப்பட வேண்டும். 60,000 கோடி தமிழ்நாட்டு அரசுக்கு வருமான வரி சொன்னால் அது யார் பணம்? ஏழை வீட்டு பணம், இல்லாத மக்கள் பணம், உழைக்கின்ற மக்கள் பணம், பட்டாசு தொழிலாளிகளுடைய பணம். இதையெல்லாம் தடுக்க வேண்டும். குடிப்பதை நிறுத்த முடியாது. குறைக்கலாம் அல்லவா? அதை கூட இந்த அரசு செய்யவில்லை. ஆகிய வாக்காளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பட்டாசு தொழிலை நிம்மதியாக செய்ய முடிகிறதா? தினசரி ரைடு. தலையாரி வராரு, பிஓ வராரு, போலீஸ் வருது, எஸ்பி வராரு, தனியா ஒரு ஸ்கோடு வருது, ஒரு கலெக்டர் ஒரு ஸ்கோடு போடுறாரு. சும்மா ஒண்ணும் இல்லாம சஸ்பெண்ட் பண்றாங்க. 6 மாதம் வேலை இல்லாம இருக்காங்க. பட்டாசு தொழிலாளிகள் நிம்மதி கிடையாது. பட்டாசு உரிமையாளர்கள் நிம்மதி கிடையாது. நம்ம சிவகாசி பகுதியில பட்டாசு தான் 5 லட்சம் பேர் வளர்க்குறாங்க. இந்த மாவட்டத்தில், இந்த மாவட்டம் முழுமைக்கு 5 லட்சம் பேர் பட்டாசுல வளர்க்குறாங்க. அதுக்கு மீதி இருக்கிறவங்க தீப்தியில வளர்க்குறாங்க. அதுல மீதி இருக்கிறவங்க ஆபீஸ்ல வளர்க்குறாங்க. இந்த தொழில் ஊரா இன்னைக்கு ஜிஎஸ்டியால் நசுங்கி போச்சு. ஜிஎஸ்டி என்ற போர்வையில தினசரி வழிப்பறி நடக்குது. வண்டி போக முடியல, லாரியில சரக்கு ஏற்றிட்டு போக முடியல, பட்டாசை கொண்டு போக முடியல. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னார். அதிமுக ஆட்சி எதுவும் நடந்ததா? 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன். இப்படி ரைடு நடந்துச்சா? பட்டாசு சாலையில் ரைடு நடந்துச்சா? இப்படி பூட்டினாங்களா? வேலை இழந்தார்களா மக்கள்? ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்ற வேண்டும். திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதிமுக ஆட்சியை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும். அதற்கு உங்களது பங்களிப்பு தேவை. வந்திருக்கின்ற இளைஞர் பெருமக்கள், நீங்கள் தினசரி செல்ல பாக்குறீங்க, தினசரி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பாக்குறீங்க. இந்த
இன்றைக்கு கிராமப்புற பெண்கள் கூட இன்னைக்கு செல்ல நோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கு பார்த்தாலும் கலவரம். 8900 கொலை நடந்திருக்கு 5 வருஷத்துல. 8900 கொலை, 32 லாக்அப் டெத்து, என்கவுண்டர், இப்படித்தான் நடக்குதே ஒழிய குற்றச்செயல்கள் குறைந்ததாக வரலாறு இல்லை. 8900 படுகொலை என்பது மிகப்பெரிய தொகை. ஒரு ஆண்டுக்கு ஒரு 100 கொலை, ஒரு 500 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் அதெல்லாம் கிடையாது. இப்ப கூலிக்கு கொலை பண்றான். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். படித்தவர்கள் தைரியமாக வேலைக்கு செல்ல முடியவில்லை, உழைப்பவன் தைரியமாக நடமாட முடியவில்லை. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி வேண்டும். அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுகின்ற எனக்கு கேட்டி பாலாஜி எனக்கு ரெட்டலை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருவரும் இப்படி கண்டுகொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறார். அதுபோல் குடும்ப தலைவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 2000 ரூபாய், முதியோர் பென்ஷன் 2000 ரூபாய், விதவை பென்ஷன் 2000 ரூபாய், மாற்றுத்திறனாளிக்கு 2500 ரூபாய், வீட்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம். இதெல்லாம் அதிமுக அரசு அதிமுக ஆட்சியில கொண்டு வரக்கூடிய திட்டங்கள். வீடற்றவர்களுக்கு இடம் வாங்கி நகரப்புறத்தில் வாழக்கூடியவர்களுக்கு, நம்மை போன்ற நகரப்புறத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கி அவர்களுக்கு வீட்டு மனை கட்டி வீடு கட்டி கொடுப்பதற்கு உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற எடப்பாடியார் கொடுத்திருக்கின்றார். ஆக இதெல்லாம் வரும். அதிமுக ஆட்சி வந்தால் இதெல்லாம் கிடைக்கும். திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் சொல்லுகிறார், எப்படி கொடுக்க முடியும்? ஸ்டாலின் தான் 1000 ரூபாய் தாரம் சொல்லி 30 மாசம் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் கொடுக்க 2.25 வருஷம் கொடுக்கல. அதுக்கப்புறம் சண்டை ஓட்டு எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்கு பின்னாடி தான் கொடுத்தாரு. அது வரைக்கும் அவர் கொடுக்க ஆரம்பிக்கல. அது எம்பி எலெக்ஷன் வந்ததுனால தான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் வரதுனால கொஞ்சம் பேருக்கு மீதி பேருக்கு கொடுத்திருக்காரு. அதிமுக ஆட்சி வந்தா 2000 ரூபாய் கொடுக்கணும் எடப்பாடி சொல்றாரு, உறுதியா கொடுப்பாரு. காரணம், டெல்லி எங்களுக்கு சப்போர்ட், பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு சப்போர்ட், பாரத பிரதமர் மோடி எங்களுக்கு சப்போர்ட். எங்களுக்கு தேவையான நிதிகளை நாங்கள் கேட்டு எடப்பாடி கேட்டு எங்களால் பெற முடியும். கொரோனா நேரத்தில் வரியே வசூல் பண்ணல, எந்த வரியும் கிடையாம நேரத்தில் கூட விலைவாசியை நாங்க கூட்டல, அதிமுக ஆட்சி கூட்டல, எடப்பாடி கூட்டல. காரணம், டெல்லியில இருந்து சப்போர்ட் கிடைச்சது. இவங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கேட்கறது கிடையாது. சண்டை ஓடுது, நேரமும் சண்டை. எப்ப போனாலும் டெல்லியில சண்டை ஓட்டு வந்தா என்ன செய்வாங்க? ஒரு ஊர்ல ஒருத்தர் சண்டை ஓட்டே கிடைந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்கல்ல. அதே மாதிரி திமுக ஆட்சியை ஒதுக்கி வச்சிருச்சு மத்திய அரசு. அது எப்படி கிடைக்கும்? நீங்க முறைப்படி போய் அமைச்சர்கள் அனுப்பி பார்த்து விவரங்களை சொல்லி கேட்டா தான் கிடைக்கும். ஆகவே அதிமுக ஆட்சி வளர்ந்தால் தேவையான நிதிகளை டெல்லியிலிருந்து வாங்கி இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம். ஒரு தீபாவளிக்கு பட்டு சேலை, பட்டு சேலை வேஷ்டி, அது போக 1000 ரூபாய் பொங்கலுக்கு. இதெல்லாம் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள். எடப்பாடியார் சொல்லியிருக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். அதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில தேர்தல் வாக்குறுதியா சொன்ன மிக்சி, கிரைண்டர், ஃபேன் தருவோம்னு சொன்னோம். தந்தமா இல்லையா? கொடுத்தோம். லேப்டாப் தாரேன்னு சொன்னோம். தந்தமா இல்லையா? மடிக்கணி தாரம், இது தாலிக்கு தங்கம் தாரம் 10 வருஷமா கொடுத்தோமா இல்லையா? திருமண உதவி ரூபாய் தாரம் 25,000 ரூபாய், 10 படிச்சிருந்தா கல்லூரி படிப்பு முடிச்சிருந்தா 50,000 ரூபாய் சொன்னோம். சொன்னபடி கொடுத்தோமா இல்லையா? ஆட்சி வர வரை இருக்கிற வரை கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, பூரத்தை நிப்பாடிச்சு. ஆக திமுக வாக்குறுதிகளை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கின்ற கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பட்டாசு தொழில் நசிஞ்சு போச்சு. பட்டாசு வியாபாரமே கெட்டு போச்சு. எப்ப பார்த்தாலும் ஆய்வு போர்ல ரைடு பண்ணி சுத்தமா வைரஸை ஒழிச்சாச்சு. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆள வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். நான் சிவகாசி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக வெற்றி பெற்று வர வேண்டும். நான் சென்னைக்கு சென்று நல்ல அதிகாரமிக்க பொறுப்புக்கு வந்து இந்த பகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை சொல்லி, உங்களது பொன்னான ஓட்டுக்களை, கண் போன்ற ஓட்டுக்களை, கண் கருவிழி போன்ற ஓட்டுக்களை கேட்டி ராஜேந்திர பாலாஜி எனக்கு ரெட்டலை சின்னத்திலே முத்திரையிட்டு என்னை வெற்றி பெற செய்யும்படி எடப்பாடியார் முதலமைச்சரா வந்தா நாங்க என்ன சொல்றோமோ அதை டெல்லி கேட்கும். 1 லட்சம் கோடி எங்களுக்கு கடன் வேணும்னு சொன்னா கடனை கொடுப்பாங்க. வட்டி இல்லாத கடன். உங்களை மாதிரி 5 லட்சம் கோடி வட்டியோட கடன் வாங்கி நாட்டை பாழாக்க முடியும். ஆட்டம் ஃப்ரீயா மானியமா வாங்குவாங்க. எடப்பாடியார் செய்ய முடியும். எங்களால 11 மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்தோம், 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டுல எடப்பாடியார் கொண்டு வந்தார். மத்திய அரசுல பெர்மிஷன் வாங்கி திமுக ஒண்ணு வாங்க முடியல. 5 வருஷம் போராட்டம் பண்ணி ஒண்ணுமே கிடைக்கல.
ஒரு காலேஜ் நடத்த வாங்க முடியல, ஒரு சட்டக்கல்லூரி வாங்க முடியல, ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்க முடியல. இத்தனைக்கு ஒரு வழி இல்லாத இந்த கட்சி எதுக்கு ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய? எந்நேரம் பார்த்தாலும் டெல்லியோட சண்டை, மத்திய அரசோட சண்டை ஓடிட்டே இருந்தா நாட்டு மக்களுக்கு என்ன கிடைக்கும்? டெல்லி ஆளக்கூடிய இடத்துல இணக்கமா போய் நிதிகளை வாங்கி நாட்டு மக்களுக்கு ரோடு மாதிரியா இருக்கு. அதிமுக போட்ட ரோடு அப்படி இருக்கு. 10 வருஷமா இந்த ரோடு போடல, 5 வருஷம் ஆகி ஒண்ணுமே போடல, ரிப்பேர் கூட பார்க்கலையே. தாமிரபரணி தண்ணியை நான் தான் கொண்டு வந்தேன் அம்மா இருக்கும் போது. தாமிரபரணி மானூர் திட்டத்திலிருந்து கொண்டு வந்தேன். சிவகாசி தொகுதி விருதுநகர் மாவட்டம் முழுக்க சீவலப்படி கூட்டுக்குடி திட்டம், மானூர் கூட்டுக்குடி திட்டம், கொண்டாநகர கூட்டுக்குடி திட்டம், இதெல்லாம் திமுக கட்சிக்காரன் தெரியுமா? இங்க இருக்கிற எம்எல்ஏ தெரியுமா? எங்க கேட்டு வாழ்வு, எங்க பைப் போகுது தெரியுமா? தெரியாது. காரணம் என்ன? பயத்ததெல்லாம் நாங்க, தண்ணி கொடுத்தது நாங்க, ஒழுங்கா சப்ளை பண்ணாம இப்ப தண்ணியை ஒழுங்கா கொடுக்கல. ஒரு மாசத்துக்கு கூட வருது தண்ணி வரவே மாட்டேங்குது சொல்லுது பாட்டியம்மா, பெரியம்மா சொல்லுது. ஏமா ரோடு, தண்ணி, பெண்கள் கழிப்பிடம், மேல் தொட்டி, இதுதான் என்னுடைய முதல் கடமை. இதெல்லாம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன். அதிமுக ஆட்சி வர வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். ஒட்டுமொத்தமாக நீங்க ரெட்டலைக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராக என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.